சரி, ஏழையே இல்லாமனா எப்படி எல்லாரையும் பணக்கார ஆக்குவீங்க? ஐடியா சொல்லுங்க, திட்டத்தை சொல்லுங்க. ஒரு ஏழை ஏழையே இருக்கக்கூடாதுன்றீங்கன்னா, அப்போ எல்லாரையும் எப்படி பணக்காரா மாத்துவீங்க? ஏங்க என்னங்க இல்ல இது? சார், நீங்க தான் ஏழையே இருக்கக்கூடாதுன்னீங்கல்ல. உங்க 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 ஆட்சியில வந்து ஏழையே இருக்கக்கூடாது உங்க தலைவர் சொல்றாருன்னா, அப்ப எல்லாரையும் எப்படி பணக்காரா மாத்துவீங்க? அதுக்கு ஒரு திட்டத்தை சொல்லுங்க. நாட்டுல எவ்வளவு பணக்காரனுங்க இருக்கான் தெரியுமா? அவங்க கட்டுறது எவ்வளவு பணக்காரனுங்க இருக்கானுங்க? அவங்க கட்டுறது பணத்தெல்லாம் புடுங்கி ஏழைங்களுக்கு கொடுக்க போறீங்களா? என்னங்க இல்ல திருட்டு சார், வேலை? கருப்பு பணத்தெல்லாம் புடுங்கி கொடுக்க போறீங்களான்னு கேட்டேன். கருப்பு பணமும் எதுக்குங்க புடுங்கணும்? ஆ, எதுக்கு புடுங்கணும்? ஆ, ஒரு பணக்காரவன் நடுப்புற வீட வச்சுக்கிறான், சுத்தி பெருசா இடம் வச்சுக்கிறான். ஆ, அவ்வளோ இடம் காலியா இருக்குது. ஆ. புரியுதுங்களா? புரியுது. நாங்க இடம் கொடுப்போங்கிறது வேற எங்கேயும் கிடையாது. ம். போயஸ் கார்டனு ம். எங்கெல்லாம் பணக்கார ஏரியாவ இருக்குதோ, புரியுதுங்களா? ஓஹோ, இப்ப புரிஞ்சிச்சு சார். போட் கிளப் ஏரியாலாம் உங்களுக்கு வந்து ஒரு வீடு தான் இருக்கும், ஆமா. சுத்தி பெரிய இடமா இருக்கும். ம். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இடத்த ஒதுக்கி உங்க தலைவர் வீடு இருக்கிற மாதிரி பனையூர்ல, இந்த நீலாங்கரையில, அதே போல பட்டினப்பாக்கத்துல இருக்கிற மாதிரி. ஏங்க ஆரம்பமே தலைவர் வீட்டு பக்கத்துல தாங்க ஒரு ஏழைக்கு வீடு கொடுக்க போறோம். ம். ஒரு வேலை ஒரு விஷயங்க, எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு புரியுதுங்களா? புரியுது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு போய் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்ங்கிற ஒரு உரிமையை குடிக்கிறது விஜயை தவிர வேற எந்த கட்சியும் செய்யாதுங்க. இப்ப புரியுது சார். எப்படி எல்லாம் ஏழையை நீங்க வந்து பணக்காரா மாத்துவீங்கன்னா, ஒரு பணக்கார வீட்டு பக்கத்துல நீங்க இடத்த ஊத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி பணக்கார ஆயிடுவாங்க. அதானங்க உண்மை. அப்ப மத்தபடி அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துற ஐடியா எல்லாம் கிடையாது. அவங்க வசிக்கிற இடத்த நீங்க மாத்திட்டாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா பணக்கார ஆயிடுவாங்க. இதான் உங்க திட்டம். சூப்பர் திட்டம் சார்.